இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து வேதத்தை தியானிக்க போகிறோம். சுதந்திரிப்போம் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம தொடர்ந்து 23, 24 நாட்களாக அந்த வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிப்பதற்கான நிறைய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து வரட்டும். சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. இன்றைக்கு ஒவ்வொருவரோடு கூட தனித்தனியாய் பேசுவீராக. இன்னும் இதில் ஜாயின் பண்ணாத பிள்ளைகளையும் வேகமாக அவர்களை துரிதமாக அழைத்து கொண்டு வந்து எங்களோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம வேதத்தை வாசிக்கணும். சுதந்திரிப்பதற்கான காரியங்கள், நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். சுதந்திரிப்பதற்கான தடைகளை குறித்து நம்ம பார்த்தோம். சுதந்திரிப்பதற்கு நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி நம்ம சுதந்திரிக்க முடியும் என்பதை குறித்து நம்ம திட்டவட்டமாக தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தியானித்து கொண்டு இருந்தோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற ஒரு காரியம், வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 14:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமேன். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே கொண்டு போய் சேர்த்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று காலேபும் யோசேப்பும் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வசனத்தை வைத்து தான் நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம் இல்லையா? கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நாம் அதை சுதந்திரித்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று காலேப் சொன்ன வார்த்தையை வைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் தேசத்தை என்று சொல்லும் பொழுது ஒருவேளை இந்திய தேசத்தையா நம்மால் சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கென்று வைத்த ஆசீர்வாதங்கள், இந்த தேசத்தில் நம்ம எந்த தேசத்தில் குடியிருக்கிறோமோ அந்தந்த தேசத்திலே கர்த்தர் நமக்கென்று வைத்த ஆசீர்வாதங்கள், நமக்கென்று வைத்த குடியிருப்புக்கான எல்லைகள். ஒவ்வொருவருக்கும் குடியிருப்புக்கான எல்லையை கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி விடுகிறார் இல்லையா? ஸோ அந்த குடியிருப்புக்கான எல்லைகளை சுதந்திரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஜெயத்தை சுதந்திரிக்க வேண்டும், வெற்றியை சுதந்திரிக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும், நன்மையை சுதந்திரிக்க வேண்டும், சாத்தானின் கிரியைகளை அழித்து ஜெயிக்க வேண்டும், அவன் திருடி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருக்கலாம். கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ எப்போது நாம் சுதந்திரிக்க முடியும்? ஆண்டவர் நமக்காக வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாரு, நமக்கான ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி விட்டாரு. ஆனால் எப்படி நான் சுதந்திரிப்பது? இதை தான் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே வருகிறோம். சத்துருவின் கிரியைகளை துரத்தணும் என்று சொல்லி நிறைய சத்துருக்களின் கிரியைகளை எப்படி சுதந்திரிப்பது, சத்துருக்களின் எல்லைகளை நாம் எப்படி சுதந்திரிப்பது என்பதையெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் இல்லையா? எப்படி காட்டை வெட்டி திருத்துவது என்பதை குறித்து பேசினார். நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் ஒரு பகுதி பாருங்களேன். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால். நீங்கள் எல்லாரும் சொல்லி பாருங்க, கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருந்தால். எப்பொழுது நாம் சுதந்திரிக்க முடியும்? கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருந்தால்தான் நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறாரா? அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு தேவ செய்தி.
அவரை நாம் எப்படி பிரியப்படுத்துவது, எப்படி பிரியப்படுத்தினால் அவர் நம்மேல் பிரியமாயிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு சுதந்திரிக்க கிருபை பாராட்டுவார் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஆதியாகமம் 37 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இந்த இடத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் அதாவது யாக்கோபுக்கு முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்ததினால மற்ற எல்லாரை விட அவன் அதிகமாய் நேசித்தான். அந்த யோசேப்பு மேல பிரியம் வைத்ததினால, அதிகமாக அவனை நேசித்ததினால அவன் என்ன செஞ்சான், மற்றவர்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவனுடைய கரத்தில் கொடுத்தான். அதுதான் அந்த பல வருண அங்கி. ஆமேன். அப்போ எல்லா புத்திரர்களும் இருந்தாலும் அதுல ஒரு நேசகுமாரன் இருந்தார் இல்லையா? அந்த ஒரு நேசகுமாரன் இருந்ததுனால அந்த யோசேப்புக்கு ஒரு பலவர்ணமான அங்கி கிடைத்தது. இது மட்டுமா இல்லை, ஆதியாகமம் கடைசி அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது யாக்கோபு மரித்து போவதற்கு முன்பாக அவன் ஒரு சொல்லுகிறான், என்னுடைய மகனே, உனக்காக நான் என் கைகளின் சம்பாத்தியத்தினால் சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு எக்ஸ்ட்ராவாக தருகிறேன். எல்லாருக்கும் பங்கு வைத்து கொடுக்க போறேன், ஆனால் உனக்கு மாத்திரம் எக்ஸ்ட்ராவா ஒரு பங்கை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபு கொடுத்ததை பார்க்கிறோம். காரணம், யாக்கோபுக்கு பிரியமான மகன் யோசேப்பு. வீட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பெற்றோர் சில சமயங்களில் செய்கிற காரியம்னா, பிள்ளைங்க யார் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்களோ அல்லது நமக்கு எந்த பிள்ளை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது சிலர் வாங்கி கொடுக்கறதை பார்த்துருக்குறோம். பங்கு வைக்கும் பொழுது அவனுக்கு மாத்திரம் அதிகமான பங்கு. இதை சொல்லும்போது யோசேப்பை குறித்து எனக்கு ஞாபகம் வருகிறது. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் உட்கார வைத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும் பொழுது அவனுக்கு பிரியமான பென்யமீனை பார்த்த உடனே பென்யமீனுக்கு எவ்வளவு கொடுத்தான் பாருங்க, 10 பங்கு அதிகமாக கொடுத்தான். காரணம், எல்லா சகோதரர்கள் இருந்தாலும் அதுல ஒரு பிரியமான ஒரு மகன் அவனுக்கு சகோதரன் அவனுக்கு கொஞ்சம் அதிகமான பங்கு. இன்னைக்கு உலக மனிதர்களே அப்படி கொடுக்குறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர் தான். ஆனால் அவருக்கு பிரியமானபடி யார் நடக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு ஒரு படி அதிகமாகவே, ஒரு பங்கு அதிகமாகவே கர்த்தர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய செய்தி என்ன தெரியுமா? எப்படி நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துவது, ஆண்டவரை நாம் எப்படி பிரியப்படுத்துவது, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும் என்பதை குறித்து நம்ம அதிகமாக பார்க்கணும். அப்போ 1 கொரிந்தியர்ல ஒரு வசனம் உண்டு, அருமையான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் வனாந்தரத்திலே போனாங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் போனாங்க வனாந்தரத்தில், அவங்களெல்லாம் நடத்தினாரு, அவர்களுக்கெல்லாம் ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை கொடுத்தாரு, எல்லாரும் குடிச்சாங்க. ஆனாலும் எல்லார் மேலேயும் ஆண்டவர் பிரியமா இல்லையே, பிரியமா இல்லாத எல்லாரையும் அவர் அழித்து போட்டுட்டாரே. பிரியமா இருந்த யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தானே, அதுக்கு பிறகு வந்த சந்ததிகள் மாத்திரம்தானே அந்த சுதந்திரத்தை சுதந்திரித்தார்கள் என்று நம்ம இதில் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம வாழணும். பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது அது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆகவே நம்ம ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் வாசிச்சிருவோம். எபேசியர் 5:10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். ஆமென். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன?
கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் வழியிலேயே அழிக்கப்பட்டு விடுவார்கள். அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு நம்ம யோசித்து சோதித்து சிந்தித்து பார்த்து அதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமானபடி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தங்களை, நன்மைகளை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வேதத்தை திறந்து கொள்வோம். ஆண்டவருக்கு என்னென்ன பிடிக்கும்? சங்கீதம் 147 சங்கீதம். எல்லாரும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 147 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் யார் மேல பிரியமா இருக்கிறாரா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுல 2 காரியம். கர்த்தர் யாருக்கு யார் மேல பிரியமா இருக்கிறார்னா, ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல அவர் பிரியமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை விட்டு நம்ம விலகும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு நம் மேலே அவர் பிரியமாயிருப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவருக்கு பயந்து நம்ம நடக்கிறவங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இதை நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு காரியம். 1 சாமுவேலுக்கு வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் வேற என்ன ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கும் என்று ஆண்டவரே கேட்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய். இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும், சவுலை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அவரை ராஜாவாக மாற்றி அவருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ ஆண்டவர் அமலேக்கியரை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இவர் கீழ்ப்படியாமல் போய்விட்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார். அப்போ ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற இருதயமோ இல்லை. அதனால தான் அவர் சொல்லுகிறார், சாமுவேல் தீர்க்கதரிசி, பலிகளை செலுத்துறதுல அர்த்தம் இல்லை, பலிகளை செலுத்தினதுனால ஒரு ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது. இவன் சொல்கிறான், அமலேக்கில் உள்ள எல்லாவற்றையும் சங்கரித்து போட்டேன், ஆனால் முதல் தரமானதை மாத்திரம் நான் வச்சிருக்கிறேன், ஏன்னா ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன? முற்றிலும் சங்கரிக்க வேண்டும், கம்ப்ளீட்டாக அழித்து போட வேண்டும். மனிதர்களையும் அழிக்கணும், மிருக ஜீவன்களையும் அழிக்கணும். ஆனால் இவன் அப்படி செய்யாததுனால சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலியா எனக்கு பிடிக்கும்? இல்லையே, எனக்கு கீழ்ப்படுகிறது தானே பிடிக்கும், கீழ்ப்படுகிறவர்களை தானே நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க அவங்க வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. அதுதான் 119 சங்கீதம் 1 வசனம், 112 சங்கீதம் 1 வசனம், 128 சங்கீதம் 1 வசனம். இவை எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அப்போ அடுத்தடுத்து சொல்லப்பட்டதெல்லாம் ஆசீர்வாதங்கள்.
அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எப்பொழுது ஒரு மனிதன் சுதந்திரித்து கொள்ள முடியும்? கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது. அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தீமை விட்டு விலகி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நீங்க நடக்கிறீங்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? சவுல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழாததுனால ராஜ்ய பாரத்தை சுதந்திரிக்க வேண்டிய அவனுடைய கையிலிருந்து அந்த ராஜ்ய பாரம் பிடுங்கப்பட்டு தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நான் நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமேன். அப்போ கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்க, உமக்கு பிரியமானபடி வாழ்றதுனா என்ன? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, உங்களுக்கு பயப்படுறது, ஆண்டவரே உமக்காக வாழ்றது இல்லையா? அப்போ ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரோன்னு கேளுங்க. அந்த வசனத்தின் 147ஆம் சங்கீதத்தின் அந்த 11ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் வசனம், 147, 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமேன். முதல்ல பார்த்தோம் தமக்கு பயப்படுகிறவர்கள் மேல். அவன் பயப்படுறதுனா என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ரெண்டாவது நம்ம பார்க்கிற காரியம், கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஆமேன். அப்போ கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, என்னால் ஒன்றும் முடியாது ராஜா, உங்களால் தான் முடியும் என்று யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறாங்களோ, உங்கள் கிருபை மட்டும் போதும், உங்களுடைய தயவு மட்டும் போதும் என்று யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லும் பொழுது, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, உம்முடைய கிருபைக்கு நான் காத்திருக்கிறேன், கிருபைக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி அடிக்கடி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருக்கு தெரியுது ஜீவனை விட கிருபை பெரியது என்று. ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன தெரியல, ஜீவன் தான் பெருசுன்னு ஒவ்வொருவரும் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் கிருபை போதும்னு சொல்லுங்களேன், நம்முடைய ஜீவன் நமக்கு கிடைக்கும். ஆமே, நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். பலவீனத்திலே நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பார். பவுலை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய பலவீனம் அதிகமாக இருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் பார்த்தீங்களா? நீ பலவீனம் என்று கவலைப்படாத, பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், அதுக்கு என்னுடைய கிருபை போதும், என் கிருபைக்காக காத்திரு என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கிருபைக்கு காத்திருங்க, கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருங்க. பலவீனமாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் பலவீனமான நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவரே, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வேதத்திலே நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். புலம்பல் 3, 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லிட்டு 23ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த 23ஆம் வசனம் பார்த்தீங்களா? காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது. 23. அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலேயும் கர்த்தருடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது அந்த கிருபையை கர்த்தர் நம்ம மேலே ஊற்றுவார். ஆமென்.
அது ஒரு பனி போன்றது. கர்த்தருடைய கிருபை பனியை போன்றது. காலையில் அந்த பனி பெய்திருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் கர்த்தருடைய கிருபை காத்திருக்கும் பொழுது காலைதோறும் அவர் அந்த கிருபையை நம்ம மேலே பொழிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த கிருபை இருக்கும் பொழுது, அந்த கிருபைக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 23:6 நம்ம எல்லாருக்கும் தெரியும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஒவ்வொரு நாளும் கிருபையும் நன்மையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு கர்த்தர் இந்த நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வார் என்றால், முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை மேய்ப்பராய் வைத்திருக்கிறோமோ அவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுப்பார். ஆமேன். பாருங்க, ஒரு ஆடு என்ன செய்யும்? அந்த மேய்ப்பனுக்கு பின்னாடியே போகும். மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். மேய்ப்பன் பறித்து எதையாவது கொடுத்தா சாப்பிடும். மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவனையே ஃபாலோ பண்ணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும், ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் போதுமப்பா, உங்கள் கிருபை மட்டும் போதுமப்பா என்று அவருக்கு காத்திருக்கும் பொழுது, அவரையே சார்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கிருபையை அளவில்லாமல் அவர் பொழிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும் அப்பா, உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையினால் நிரப்புவார். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், கிருபை போதுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி அவரை நோக்கி ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரு அடியை நம்ம தம்பியோடு சேர்ந்து நம்ம பாடப்போகிறோம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. கிருபைக்காக காத்திருக்கிற நம்ம மேல ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாமல் நானும் இல்லை, உங்க தயவு இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, தாங்கப்பான்னு கேளுங்க. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. ஆமென். ஆண்டவரே, யாரெல்லாம் உம்முடைய கிருபை வேண்டும் என்று கேட்டாங்களோ ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. பலவீனமான பிள்ளைகளை பலப்படுத்துகிற கிருபை இறங்கி வரட்டும். அழிந்து நிர்மூலமாகாதிருப்பதற்கு நிற்பதற்கு தேவையான கிருபை இறங்கி வரட்டும். உம்முடைய கிருபையினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கிருபைக்காக காத்திருக்கிற நம்ம மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அப்ப நம்ம மேல ஆண்டவர் பிரியமா இருந்தால் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்,
உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமேன். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமாய் யார் நடக்கிறாங்களோ, கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருந்தால் அவர் நமக்கு சுதந்திரத்தை தருவார், சுதந்திரிக்க கிருபை பாராட்டுவார். அப்ப யார் மேல கர்த்தர் பிரியமாய் இருப்பார்? உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். ஆமேன். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். 11ஆம் அதிகாரத்துக்கு முதல் வசனத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 11:1. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். ஆமேன். சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். ஸோ உண்மை இல்லாத காரியங்கள், கள்ளத்தராசு. இன்னைக்கு நிறைய பேர் வியாபாரத்தில் உண்மை இல்லை, தொழிலில் உண்மை இல்லை, வேலையில் உண்மை இல்லை, படிப்பில் உண்மை இல்லை, குடும்பத்தில் உண்மை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ளத்தராசு எனக்கு அருவருப்பானது, சுமுத்திரியான நிறைக்கல்லோ, அதாவது சரியான உண்மையான அந்த காரியங்கள் தான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்துக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்களுடைய வேலையில் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்களா? இத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னா அத்தனை மணிக்கு வரணும், வர முடியலையா இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் வராமல் திருப்பி லேட்டாக வந்துட்டு வந்த மாதிரி சைன் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய காரியங்கள் நடக்குது. தேவ பிள்ளைகள்னு சொல்கிறவங்க தான். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம உண்மையுள்ள இருதயத்தோடு உண்மையான வழியில் நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அல்லது சுதந்திரிப்பான். ஆமேன். நம்ம ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல? இன்னும் ஏன் நமக்குள்ள நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இன்னும் நம்ம உண்மையா இல்லை. எந்தெந்த விஷயத்தில் நான் உண்மையா இல்லை? என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த விஷயத்தில் நான் உண்மையா இருக்கிறேனா? அந்த பொறுப்பில் உண்மையா இருக்கிறேனா? உண்மை அப்படின்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது இந்த பணம் காசு தான். காசு கொடுத்தா அதுக்கு கரெக்டாக செலவு பண்ணிட்டு கரெக்டாக திருப்பி கொடுத்துடணும். இது ஒரு பக்கம் உண்மை. இன்னொரு பக்கம் லைஃப்பில் நிறைய காரியங்கள் இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை காப்பாற்றுறது, வேலை செய்கிற இடத்துல எஜமான்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பது, ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருப்பது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் உண்மையாக இருக்கிறேனா? எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருக்கிறேனா? உங்களுக்கு விருப்பமானபடி, உங்களுக்கு பிரியமானபடி உண்மையான காரியங்களை நான் செய்கிறேனா? அல்லது அசுத்தமாக இருக்கிறேனா? பொய் பேசுகிறேனா? ஆண்டவரே, கள்ளத்தராசு எங்கிடத்திலே காணப்படுகிறதா என்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். அப்போ உண்மையாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, அதாவது பரலோகத்திலும் பரலோகத்தையும் நாம் சுதந்திரிக்கணும்னா உண்மையாக இருக்கணும். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். மரண பரியந்தம் உண்மையாயிரு. உபத்திரவங்கள் வரும், பிசாசு உபத்திரவப்படுத்துவான், சோதிப்பான், பாடுகள் வரும். ஆனால் இவற்றை குறித்து கவலைப்படாமல் நீ உண்மையாயிரு, உண்மையாயிரு, உண்மையாயிரு. ஆமென். ஒரு முறை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் உண்மையாயிருக்கணும், உண்மையாயிருக்கணும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் திருமணமான உடனே தன்னுடைய மணவாளனுக்கு, அதாவது கணவருக்கு உண்மையாக இருக்கிறாள். உண்மையாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் நம்மை நித்திய விவாகத்துக்கென்று
நம்மை நியமித்திருக்கிற நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவருக்கு நம்ம மரண பரியந்தம் உண்மையாக இருக்கும் பொழுதுதான் அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்து கொள்ள கிருபை பாராட்டுவார். ஆமேன். ஒரு சிலர் இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இந்த உலகம் ஒரு முடிவல்ல, இதற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஸோ இந்த உலகத்தில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருந்து நமக்கு இங்கேயும் சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை, வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க கிருபை பாராட்டுவார். மரணத்துக்கு பிறகும் அந்த ஜீவ கிரீடத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஸோ ஒவ்வொரு நாளும் உண்மையாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 9:7 உங்களுக்கு தெரிந்த வசனம்தான். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கிறது அப்படின்னா அந்த பணம் கொடுக்கிறது ஒரு பக்கம், காணிக்கை கொடுக்கிறது ஒரு பக்கம் மாத்திரமல்ல, நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை உற்சாகமாய் பயன்படுத்துகிறோமா? நமக்கு கொடுத்த நேரத்தில் ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உற்சாகமாய் கொடுக்குறோமா? நமக்கு கொடுத்த வருமானத்தில் கொஞ்சமோ பெருசோ நிறையவோ தெரியாது, ஆனால் அதை உற்சாகமாய் கொடுக்குறோமா? ஏழை விதவை கொஞ்சம் கொடுத்தாலும் அது அவ்வளோ உற்சாகமாய் கொடுத்ததை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அப்போ உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என்னுடைய நேரத்தை, என்னுடைய தாளந்துகளை, எனக்கு நீ கொடுத்த பொருளாதாரத்தை, எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களில் ஒரு பகுதியை உற்சாகமாய் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஆண்டவரே, உற்சாகமாய் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுக்கு சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 48:14. ஏசாயா 48:14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான் அப்படின்னு சொல்லல, பாபிலோனில் செய்வான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி என்பதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் பிரியமாய் இருப்பேன் சொல்லுகிறார், உண்மையாய் நடக்கிறவனிடத்தில் பிரியமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒவ்வொரு காரியங்களாக சொல்லி கொடுத்து வரும் பொழுது இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானவன், அவனுடைய குவாலிட்டி என்னவா? அவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அதாவது பாபிலோன் என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமான ஒரு இடம், உலக செல்வ செருக்கு நிறைந்த இடம், ஆடம்பரமான இடம், தொழிலுக்கு பெயர் பெற்ற ஒரு துறைமுகம், இப்படிப்பட்ட இடம். ஆனால் அந்த இடத்துல பணத்துக்கு குறைச்சல்ல, பணத்துக்கு குறை இல்லைனாலே அங்கே பாவத்துக்கும் குறை இல்லை. அப்படிப்பட்ட இடத்துலையும் அவன் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான் என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம வாழ்கிறோமா? கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறோமா? சவுலை கர்த்தர் தொட்ட உடனே அவர் கேட்ட கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? தானியேலை கொண்டு போய் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரையும் அந்த பாபிலோனில் வச்சாலும் அவங்க கர்த்தருக்கு சித்தமானதை மாத்திரம் அவர்கள் செய்ததினால அவர்கள் அந்த தேசத்திலே உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு ஆண்டவருடைய பிதாவின் சித்தத்தை செய்ததில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அவர் சின்ன வயசுலேயே சொல்கிறார், பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்கணும். அப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறேன், அதனால என்னை அவர் தனியாக விடமாட்டார். லூக்கா 22:42 ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மரண வேளையில கூட அவருக்கு அது பிடிக்கல. ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னாரே. அப்போ கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற ஒரு மனிதர் இயேசு. அப்போ அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமென்.
ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பிரியமானது அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க போறோம். ஏசாயா 44 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 28 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 44:28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆமென். ஹல்லேலூயா. கோரேசை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான். ஆமென். பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லிட்டு அவனுக்காக தான் கர்த்தர் 45 அதிகாரத்தில் அவனுக்கு முன்பாக கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். அவர் முன்பாக போய் கோணலானதை செவ்வையாக்குறார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை அவன் சுதந்திரிக்கும்படி, ஒளிப்பிடத்தின் புதையல்களை அனுபவிக்கும்படி அவனுக்காக வெண்கல கதவுகளை திறந்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா இந்த ஆசீர்வாதங்கள், ஒளிப்பிடத்தின் புதையல்கள், ஆண்டவரே இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும் அப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்ந்தால்தானே ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஆகவே உமக்கு பிரியமானபடி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லார கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? அப்பாவை நோக்கி பாருங்கள். எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரை உங்களை பிரியப்படுத்த முடியுமோ அந்தந்த காரியங்களில் உங்களை பிரியப்படுத்த எனக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவரை உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், உமக்கு ஆண்டவரை உம்முடைய கீழ்ப்படுகிறதானே உங்களுக்கு பிடிக்கும். எல்லா காரியங்களிலும் உமக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. உமக்கு பயந்து மாத்திரமல்ல, உம்முடைய கிருபைக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கிருபைக்கு காத்திருக்க கிருபை தாங்க. உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. உற்சாகமாய் எங்களுடைய நேரத்தை, தாளந்துகளை, ஆண்டவரே திறமைகளை, ஆண்டவரே காணிக்கைகளை, பொருளாதாரத்தை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நடக்கும்படி, உம்முடைய சித்தத்தின்படி வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவது, தேவனுடைய ஊழியத்தை செய்வது தேவனுடைய சித்தம். அதற்காக கோரேசை கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுது அவன் எனக்கு பிரியமானதை செய்வான் என்று சொல்லி எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டாரே. ஆண்டவர் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக பிரியமானபடி நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கிருபை தருவார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அதன்படி நடந்து மரண பரியந்தம் உண்மையாய் இருந்து ஆண்டவரே கடைசி வரைக்கும் எங்களுடைய மரண பரியந்தம் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடித்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை தாரும். ஆண்டவரே உமக்கு காத்திருந்து, உம்முடைய கிருபைக்கு காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே எந்தெந்த காரியத்திலெல்லாம் உம்மை நாங்கள் பிரியப்படுத்தணுமோ அந்தந்த காரியங்கள்ல உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தடையாய் இருந்ததோ இனி தடையே இல்லை ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை தாரும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே
நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு வழிகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நாம் அவருக்கு பிரியமானபடி நடப்பது என்று சொல்லி. ஆனால் நீங்கள் அப்படி நடக்கும் பொழுது, உமக்கு பிரியமானபடி நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நடக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை, இதுவரைக்கும் சுதந்திரித்திராத ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.